ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிளாஸ்டிக் பூ என் கையில் இருக்கிறத பார்த்தீங்களா? பிளாஸ்டிக் பூ மாதிரியே நம்மளால் கிளாத்தில் இந்த பூவை செஞ்சிட முடியும். ரொம்ப அழகாக சிலம்பலே வெளியே தெரியாமல் இந்த பூவை நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு 3க்கு 3ங்கிற கணக்கில் சதுரமாக நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணமாக நீங்கள் மடிச்சுக்கோங்க. ஒரு முக்கோணமாச்சு. ரெண்டாவது இந்த முக்கோணத்தையே நீங்கள் 2 முக்கோணம் கிடைக்கிற மாதிரி நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. திரும்பவும் ஒரு முக்கோணமாக நீங்கள் மடிச்சுக்கோங்க. இப்போது ஒரு பக்கம் மட்டும்தான் சிலும்பல் இருக்கும், 2 பக்கம் சிலும்பல் இருக்காது. இதை நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டிச், அந்த சிலும்பலில் மட்டும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நான் காமிக்கிறத கவனமாக பாருங்கள். இப்போது இந்த ஸ்டிச்சை போட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே 5 பெட்டல்ஸ்க்காக நம்ம 5 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த 5 பீஸையுமே நீங்கள் தொடர்ச்சியாக இதே மாதிரி நீங்கள் மடக்கி அடித்து எடுத்துக்கோங்க. 5 இதழ்களையுமே லைன் பை லைனாக நீங்கள் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ஒவ்வொரு பீஸாக நம்ம பிரித்து எடுத்துக்க போகிறோம். ஒரு பீஸை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பக்கம்தான் ஓப்பன் இருக்கும். இந்த மாதிரி அந்த ஓப்பன் வழியாக சிலும்பலை உள்ளே தள்ளிடணும். உள்ளே இருக்க நல்ல பக்கம் வெளியே தெரிகிற மாதிரி மெதுவாக இந்த மாதிரி எடுங்க. லைட்டாக ஊசியை விட்டு தள்ளி விட்டுட்டு கையை வச்சு இந்த மாதிரி மெதுவாக எடுங்க. சூப்பராக அந்த இதழ் நம்மளுக்கு கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி நம்ம 5 இதழ்களையும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 5 இதழ் ரெடி ஆகிடுச்சு. ஊசியில் நீங்கள் நூல் கொத்துக்கோங்க. எப்போவுமே ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இதழோட அடிபாகத்தில் இருந்து நீங்கள் அதை கொறுக்க ஆரம்பிங்க. 5 இதழையும் லைன் பை லைனாக ஒரே மாதிரி, அதாவது ஒரு பக்கம் மேலே நல்ல பக்கமும் ஒரு பக்கம் மாற்று பக்கமும் இல்லாமல் ஒரே மாதிரி சீரான அளவில் இருக்கிற மாதிரி இந்த 5 இதழ்களையும் நீங்கள் இந்த மாதிரி கொறுத்துட்டே வாங்க. இப்போ 5 இதழ்களையும் நம்ம கொறுத்துட்டோம் இல்லையா? இனி நம்ம அந்த நூலை அப்படி மெதுவாக பிடிச்சி இழுத்து அப்படியே டைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டைட் ஆனதும் 5 இதழ்களுமே ஒன்றுக்கு ஒன்றா கொஞ்சம் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது கீழே இருக்க நூலை மேலே தள்ளிக்கோங்க. ஒரு பீட் இதில் நம்ம நடுவில் வச்சிடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பீட்டை கொறுத்து முடித்த பிறகு நூலை அப்படியே நீங்கள் கீழே எடுத்துகிட்டு போய் முடிச்சு போட்டு விட்டுருங்க. எப்போவும் நம்ம ஹெம்மிங்காக முடிச்சு போடுவோம் இல்லையா? அதே மெத்தடில் நீங்கள் முடிச்சு போட்டு எடுத்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிலும்பல் எதுவுமே வெளியே தெரியறதில்ல. பின்பக்கம் பார்க்குறதுக்கும் ஒரு சங்கு பூ மாதிரியே இருக்குது. இதை நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணாலுமே இதழ்கள் எதுவுமே அசைஞ்சு வராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப அழகாக இந்த பூ வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ பேட்ச் ஒர்க்கில் இந்த பூ தான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.